மோரிஹே யுவேசிபா என்ற ஜப்பானிய போர்களை மாஸ்டர் இருந்தவர். சூரி, கூம்பு, தரிகை மற்றும் கால்பதிகை போர்கலைகள் அடங்கும். அவரது அப்பா அரசியல் காரணங்களால் அங்குள்ள தசைகள் மூலம் மோதப்பட்டதை பார்த்து பீதியின்மை மற்றும் சமாதானம் கொண்ட கலை உருவாக்க வேண்டும் என்று யுவேசிபா தீர்மானித்தார். முதலில் யுவேசிபா தனது போர்கலைகளை ஐகிபூடோ மற்றும் ஐகினோமிச்சி என அழைத்தார். 1992 ஐகிடோ என்ற பெயரை அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்தார். ஐகிடோ என்பது பெரும்பாலான உலக சக்தியுடன் சமாதானத்தில் பயணிக்கும் பாதை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஐகிடோவின் தத்துவம் பொதுவான அமைதி மற்றும் சமாதானத்திற்கு நுட்பமான வழியை உண்டு. ஐகிடோ நுணுக்கங்கள், ஜுஜிட்சு, சங்கில்கள் மற்றும் நிறுத்துதல்கள் மற்றும் சூரி மற்றும் கூம்பு போர்க்கலைகளின் உடல் இயக்கங்களை சேர்க்கின்றன. மினோரு மோசிசுசுகி 1951 ஐகிடோவை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். தசாப்தத்துக்குள் ஐகிடோ உலகளாவிய அளவில் பிரபலமாகிய பின் பல நாடுகளில் அங்கீகாரம் பெற்றது. காலப்போக்கில் ஐகிடோ பல வகையான வடிவங்களாக மற்றும் துறைகளாக மாறியுள்ளன. இது பெரும்பாலும் ஷோடோகான் ஐகிடோ, விளையாட்டு ஐகிடோ மற்றும் பிற நவீன மற்றும் பாரம்பரிய வடிவங்களாக பல வகையாக வளர்ந்துள்ளது. இந்த ஐகிடோ கலை அதன் தத்துவம் மற்றும் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு பயிற்சி செய்தல் மூலம் ஒருவரின் மனதை மற்றும் உடலை அதிகரிக்கும் வழியாக உள்ளது. நன்றி.